ஓசூரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மரக்கன்றுகள் நடும் விழா. ஓசூர் நகரை பசுமையாக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பேச்சு. ஓசூர் சிப்காட்டில் உள்ள தனியார் மருத்துவ நிறுவனத்தில் தகராறு. பொது மேலாளர் முதன்மை பொது மேலாளர் மீது தாக்குதல். பாதுகாப்புக்காக கூடுதல் காவல்துறையினர் குவிப்பு. முத்தாளி அருகே கெலவரப்பள்ளி அணையின் கண்மாய் உடைந்து வயல்கள் சேதம். முறையான பராமரிப்பு இன்மையால் அடிக்கடி கண்மாய் உடைவதாக விவசாயிகள் புகார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பசுமையான மாவட்டமாக மாற்றும் பொருட்டு மாவட்டத்தில் 2 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படுகிறது. ஊசி இலை மரங்களான வேம்பு, மரமல்லிகை, சில்வர்வுட் மற்றும் அகன்ற இலைகளான ஆலமரம், புங்கன் போன்ற அகன்ற இலை மரங்களும் நடப்படுகிறது. முதலாக இதை உள்ளாட்சித்துறை அமைச்சர் முனுசாமி தொடக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக ஓசூர் நகரில் 10,000 மரக்கன்றுகள் நடும் விழா கடந்த நாள் நடந்தது. முதலில் நடப்பட்ட மரக்கன்றுக்கு பூசை செய்து பின்னர் நடப்பட்டது. ஓசூர் ஏஎஸ்டிசி பேருந்து பணிமனை சாலையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரன் தலைமை தாங்கினார். பொறுப்பு நகராட்சி தலைவர் மாதேஸ்வரன், ஆணையாளர் விமலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் ஆட்சியர் மகேஸ்வரன் மரக்கன்றுகளை நட்டார். பிறகு அவர் நிருபர்களிடம் பேசும்போது, கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதையும் பசுமையாக மாற்றுவதற்காக மரக்கன்றுகள் நடப்படுகிறது. ஓசூரில் முதல் கட்டமாக 5,000 மரக்கன்றுகள் நடப்படுகிறது. வனத்துறை, நகராட்சி, அரிமா சங்கங்கள், ரோட்டரி சங்கங்கள் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் மரக்கன்றுகள் நடப்படுகிறது. 3 ஆண்டுகள் மரக்கன்றுகளை நட்டு நகராட்சியிடம் ஒப்படைக்கப்படும். ஓசூர் நகரில் மட்டும் 10,000 மரக்கன்றுகள் நட திட்டமிட்டுள்ளோம். இதில் வேம்பு, புங்கை போன்ற மூலிகை மரங்கள் மற்றும் காட்டு மரங்கள் நடப்படுகிறது. மூங்கில் உள்ளிட்ட மரங்கள் நடப்படுகிறது. தாலுகா அலுவலகம், மெயின் சாலைகள், முக்கிய இடங்களில் அரசு ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் இந்த மரக்கன்றுகள் நடப்படுகிறது. ஓசூர் நகரை பசுமையாக மாற்றுவதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரன் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் வன பாதுகாவலர் பத்மா, நகராட்சி பொறியாளர் தணிகாச்சலம், வேளாண்மைத்துறை உதவி இயக்குநர் நாகராஜன், வட்டாட்சியர் லட்சுமி நாராயணன், அரிமா சங்க தலைவர் YVS ரெட்டி, போஸ்டியா சங்க துணைத் தலைவர் ஞானசேகரன், ஓசூர் தொழிற்சாலைகள் சங்க தலைவர் ஆதி, ராகவன், சத்தியமூர்த்தி உள்பட பலர் கலந்து கொண்டனர். என்டையர் மாவட்டம் முழுக்க வந்து செடி வைக்கிறதா முடிவு பண்ணி லாஸ்ட் வீக் வந்து அந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணோம். இன்னைக்கு ஒசூரில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒசூர் டவுனில் மட்டும் ஏறக்குறைய 5,000 செடி வந்து குழி நோண்டி கரெக்டாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அக்ரி டிபார்ட்மெண்ட்டு, முனிசிபல் கார்பரேஷன் அவங்களுடைய கன்சல்டேஷனோட அன்றைக்கி வந்து அந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓஸ்டியா, எக்ஸ்மோரா, லைன்ஸு, ரோட்டரி, சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஆல் இண்டஸ்ட்ரீஸ், பொதுமக்கள் எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து 3 வருஷத்துல செடியை அவங்கள வளர்த்து தண்ணி ஊற்றி முனிசிபாலிட்டி ஒப்படைக்கிற அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏறக்குறைய ஒரு 10,000 சீட்டிங்ஸ் வந்து ஒசூர் டவுனுக்குள்ளே வைக்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஒசூர் டவுனில் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு மீட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நாங்கள் மரம் வளர்த்து ஆக்சிஜனை வந்து உருவாக்கி அதை கார்பன் நியூட்ரல் டவுனாக மாற்றத்தில் முடிவு பண்ணியிருக்கோம். எல்லா பப்ளிக்கும், எல்லா வந்து இண்டஸ்ட்ரியல் பீப்புள் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். எல்லாமே பீப்புள் சப்போர்ட் இருக்கு. ஆர்கனைசேஷனுக்கு இல்லை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா ஒரு இண்டிவிஜுவலா தேவை இருக்கிறது ஒரு நைட்ரோஜன். அதனாலதான் வந்து இது நைட்ரோஜன் தேவை இருக்கிறதுனாலதான் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றாரு. ஒரு கடை, ஒரு பெட்டி கடையில இருந்து ஒரு பெரிய கடை வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. இது வந்து ஆக்சுவலி நம்ம ஒசூர் வந்து வித்தின் 1 or 2 இயர்ஸ்ல வந்து எங்க பார்த்தா கூட வந்து கிரீனா தெரியணும் அந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்றாரு. அது வந்து வித்தின் 2 இயர்ஸ்ல வந்து நம்ம கலெக்டர் சொன்ன மாதிரி கார்பன் நியூட்ரல் டெஃபினட்டா அது ஆகும், அது சக்சஸ் ஆகும். அது வந்து எல்லா மக்களும் வந்து இவன் வந்து போண்டா கடை இருந்தா சரி, ஜுவல்லர்ஸ், இண்டஸ்ட்ரி பீப்புள் வரைக்கும் எல்லா இதுவரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு, இன்னும் பண்ணிட்டே இருக்கிறாரு. அது வந்து நல்லா டெவலப் ஆகும். 2011-2012 கல்வி ஆண்டிற்கான ஓசூர் கல்வி மாவட்ட அளவிலான குழு மற்றும் தடகள விளையாட்டுப் போட்டிகள் பல்வேறு மையங்களில் நடைபெற்றது. இப்போட்டியில் ஓசூர் கல்வி மாவட்ட அளவிலான அனைத்து பள்ளிகளும் பங்கேற்றன. இதில் மேல் மூத்தோர் பிரிவில் கொக்கோ, கைப்பந்து,
கடற்கரை கையுந்து பந்து மற்றும் பூப்பந்து, மூத்தோர் பிரிவில் கோகோ, கைப்பந்து, கடற்கரை கையுந்து பந்து மற்றும் எரிபந்து ஆகிய குழு விளையாட்டுப் போட்டிகளில் ஜான் போஸ்கோ பள்ளி மாணவிகள் முதலிடம் பெற்றனர். தேசிய அளவில் கொல்கத்தாவில் நடைபெற்ற வாள்சண்டை போட்டியில் 1 வெள்ளி 4 வெண்கல பதக்கங்களையும், மாநில அளவில் சிவகங்கையில் நடைபெற்ற போட்டியில் 1 தங்கம் 6 வெள்ளி 11 வெண்கல பதக்கங்களையும் வென்றனர். மேலும் வாள்சண்டை போட்டியில் 6 மாணவிகள், கைபந்து போட்டியில் 1 மாணவி, கொக்கோ போட்டியில் 2 மாணவிகள், எரிபந்து போட்டியில் 2 மாணவிகள் தமிழக அணிக்காக விளையாட தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஓசூர் சரக அளவிலான தடகள போட்டிகளில் இப்பள்ளி மாணவிகள் ஒட்டுமொத்த பதக்கங்களையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை செய்த மாணவிகளை பள்ளியின் தாளாளர் பிரகாச மேரி, தலைமை ஆசிரியர் சலேத் மேரி, பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் லூர்து மேரி, பயிற்றுனர்களான சுரேஷ், கருப்பையா மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் பாராட்டி ஊக்குவித்தனர். ஓசூர் நகராட்சியின் 45 வார்டுகளுக்கான ஒதுக்கீடு விவரம் தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. ஓசூர் நகராட்சிக்கு இதுவரை 30 வார்டுகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இந்த முறை ஓசூர் நகராட்சியுடன் மத்திகிரி பேரூராட்சி, ஆவளப்பள்ளி, சென்னத்தூர், ஜூசுவாடி, மூக்கண்டப்பள்ளி ஆகிய 4 ஊராட்சிகள் இணைக்கப்பட்டு சிறப்பு நிலை நகராட்சியாக தேர்தலை சந்திக்கிறது. இந்த முறை ஓசூர் நகராட்சி 45 வார்டுகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. தற்போதைய நிலைப்படி ஓசூர் நகராட்சியில் ஆண் வாக்காளர்கள் 73,044 பேரும், பெண் வாக்காளர்கள் 66,852 பேரும் என மொத்தம் 1,39,896 வாக்காளர்கள் உள்ளனர். ஓசூர் நகராட்சியில் உள்ள 45 வார்டுகளுக்கும் ஒதுக்கீடு விவரம் தற்போது தெரிய வந்துள்ளது. அதன்படி 28 வார்டுகள் பொது என்றும், 13 வார்டுகள் மகளிர் பொது என்றும், 2 வார்டுகள் தாழ்த்தப்பட்டோர் பெண்களுக்கும், 2 வார்டுகள் தாழ்த்தப்பட்டோர் ஆண்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 150 பூத்துகளில் ஓட்டுப்பதிவு நடைபெறுகிறது. தற்போதைய நிலைப்படி பொது பிரிவின் கீழ் ஓசூர் நகராட்சி தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. ஓசூர் நகராட்சி தலைவர் பதவிக்கு அதிமுக வேட்பாளராக அக்கட்சியின் ஓசூர் ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார். திமுக சார்பில் ஓசூர் நகர செயலாளர் விஜயகுமார், தற்போதைய பொறுப்பு தலைவர் மாதேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் விருப்ப மனு கொடுத்துள்ளனர். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு ஓசூரில் கொலு பொம்மைகள் விற்பனை தொடங்கியுள்ளது. மகிஷாசுரன் என்னும் அரக்கன் பூமியில் பல்வேறு தீய நடவடிக்கைகளில் ஈடுபட்டான். அவனை அழிப்பதற்காக அம்மனை பூமிக்கு அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான். அம்மன் மீது மோகம் கொண்டு தீண்ட வந்த மகிஷாசுரனை தன் கோபக்கணல் கொண்டு அழிக்கிறார் அம்மன். அந்த அரக்கனின் அழிவையே தசரா பண்டிகை எனவும் நவராத்திரி எனவும் கொண்டாடுகின்றனர். அதன்படி 9 நாட்கள் வீட்டில் கொலு வைத்து விரதம் இருந்து தேவியை வழிபடுவர். முதல் 3 நாட்கள் பார்வதி தேவியையும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவியையும், இறுதி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபடுவர். அந்நாட்களில் வீட்டில் 3 முதல் 5, 9 என அடுக்குகள் வைத்து பொம்மைகளை அடுக்குவர். முதல் 3 அடுக்கில் பகவான்களையும், அடுத்த 3 அடுக்கில் தசாவதாரம் எனவும் அழகான பொம்மைகள் அடுக்கி வைப்பர். இவ்விழாவில் இறைவனை வழிபடுவது மட்டுமல்லாமல் சமுதாய நோக்கமும் உள்ளதாக கூறுகின்றனர் ஆன்மீக ஆர்வலர்கள். அதாவது கொலு வைக்கும் போது அதனை பார்ப்பதற்காக உறவினர் மற்றும் சுற்றத்தினரை அழைப்பர். அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், துணி மற்றும் சுண்டல் பிரசாதம் ஆகியவற்றை வழங்குவர். அப்போது ஏழை பணக்காரன் என வேறுபாடு மறைவதோடு வருபவர்களின் உடல் நலமும் பேணப்படுகிறது. மேலும் பொம்மைகள் வாங்கி கொலு வைக்கப்படும் பொழுது பொம்மைகள் தயாரிக்கும் குடிசை தொழில் செய்வோரின் வாழ்வாதாரமும் மேம்படும் எனவும் கூறுகின்றனர். இவ்விழா பற்றி வரலாற்று ஆர்வலர்கள் கூறும்போது, இவ்விழா பழங்காலத்தில் விஜயநகர பேரரசில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதை கண்ட தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் சரபோஜி தமிழ்நாட்டிலும் வெகு விமர்சையாக கொண்டாட ஆணையிடுகிறார். அதன் விளைவாக பொம்மைகள் தரமானதாக தயாரிக்கப்படுகின்றன. தஞ்சாவூரின் அடையாளமான தலையாட்டி பொம்மை உருவான வரலாறும் இதுவே ஆகும். இன்றும் தஞ்சாவூர் அரண்மனையில் சரபோஜர் மன்னரின் உருவச் சிலையும் மெழுகு பொம்மையாக செய்யப்பட்டு அதனை சுற்றிலும் அலங்கார பொம்மைகள் அடுக்கப்பட்டுள்ளன. ஆண்டவன் ஆடும் பொம்மலாட்டத்தில் மானிடர்கள் அனைவரும் பொம்மையே என்கிற தத்துவத்தையும்
இந்த நவராத்திரி ஆண்டுதோறும் உணர்த்தி செல்கிறது. சார் வாங்க, கஸ்டமர் இருப்பாங்கண்ணே. சரி சரி. ஓ அப்படி கூட பண்ணிக்கலாம்ல. அப்போ ஒண்ணு பண்ணட்டுமா, இப்ப நான் எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க பேசுறத பேசிடுங்க. நான் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு வரேன். கஸ்டமரோட பேசிடலாம். ஓகே, 7 மணிக்கு ஒரு பேசுனீங்கன்னா கஸ்டமரோட பேசும்போது அவங்களும் சில கருத்து சொல்லுவாங்க. இல்ல வேண்டாங்க, நம்ம லைட்டிங் இருக்கு இதுலயே. கட்ட வேண்டியதா போச்சு. நாங்க பாவலூர் ஹவுசிங் போர்டுல இருக்கோம். இந்த பிருந்தாவன் நகர் போற வழியில காதி கிராமோத்தியாவுக்கு பெரிய ஒரு கொலு எல்லாம் வச்சு நல்லா கிராண்டா வருஷம் கொண்டாடுறாங்க. அந்த கொலு எல்லாம் பாக்குறதுக்கு எல்லாரும் வரணும், வந்து பார்த்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொம்மையை வாங்கிட்டு போனீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இந்த நவராத்திரிங்கிறது 9 நாள் கொண்டாடப்படுற ஒரு பெரிய விழா மாதிரி. கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அவதாரங்கள் பண்ணி பகவானை வந்து சேவிச்சு 4 வீதியும் தூக்கிட்டு வருவாங்க பெரிய ஊர்லாம். நம்ம ஊர்ல வந்து அப்படியே பிள்ளையார் கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 9 படியோ 7 படியோ வச்சு பகவானை சேவிப்பாங்க. அதாவது மினிமம் ஒரு 3 படியில இருந்து ஆரம்பிப்பாங்க. 3 படி, 5 படி, 7 படி, 9 படி. முதல் 3 படியில பகவான்கள்லாம் வைப்பா. அடுத்த 3 படியில பார்த்தேன்னாக்கா அந்த பெரியவாளோட இதுகள்லாம் வைப்பா. அதுக்கு அடுத்ததுல பார்த்தேன்னாக்கா நம்ம தசாவதாரம், நம்ம சுவாமிகளோட இது எல்லாம் சேர்த்து வைப்பா. இந்த இதுல பார்க்கும்போது நீங்க ஒவ்வொரு வீட்லயும் போய் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஈவினிங் பார்த்தா ஒவ்வொரு வீட்லயும் எல்லார் வீட்லயும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து பாட்டெல்லாம் பாடி ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க. 9வது நாள் இன்னைக்கு நல்லா கிராண்டா இருக்கும். அப்புறமா அதுக்கப்புறம் சரஸ்வதி பூஜை கொண்டாடுவாங்க. சரஸ்வதி பூஜை முடிஞ்ச உடனே மறுநாள் அன்னைக்கு பகவான் எல்லாம் படுக்க வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம். ஓசூர் சிப்காட்டில் உள்ள தனியார் மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் நடந்த தகராறில் பொது மேலாளர், முதன்மை மேலாளர் தாக்கப்பட்டனர். அவர்கள் சிகிச்சைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓசூர் சிப்காட்டில் தனியார் மருந்து தயாரிக்கும் நிறுவனம் உள்ளது. இங்கு ஆண் பெண் ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிறுவனத்தின் மனிதவள பொது மேலாளராக 64 வயதுடைய ரங்கதுரை, முதன்மை பொது மேலாளராக 43 வயதுடைய ரமேஷ் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிறுவனத்தில் தொழிற்சங்கம் ஒன்றின் சார்பில் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தொழிற்சங்க வளாகத்திற்குள் விழா நடத்த அனுமதி மறுத்ததாக தெரிகிறது. இதனால் குறிப்பிட்ட ஒரு தொழிற்சங்கத்தினருக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் பொது மேலாளர் ரங்கதுரை, முதன்மை பொது மேலாளர் ரமேஷ் ஆகிய 2 பேர் தாக்கப்பட்டனர். காயம் அடைந்த அவர்கள் 2 பேரும் சிகிச்சைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களை நிறுவனத்தில் பணிபுரியும் ஆண் பெண் ஊழியர்கள் மாலையில் பார்க்க திரண்டனர். இதனால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர். அதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் வளாகம் பரபரப்பாக காணப்படுகிறது. இதனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட சப் டிவிஷன்களில் இருந்து காவல்துறையினர் ஓசூரில் குவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அந்த நிறுவனத்தின் முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிங்சன் சூப்பர் மார்க்கெட் உங்களின் மேலான ஆதரவில் சுத்தம் செய்து ரீபேக்கிங் செய்யப்பட்ட உயரக மளிகை பொருட்கள், மகளிரின் அழகுக்கு பொலிவு தரக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் மற்றும் கவரிங் நகைகள், நண்பர்களுக்கு கொடுத்து மகிழ பரிசு பொருட்கள்,
உங்கள் இல்லத்திற்கு மிக உபயோகமான பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி பாத்திரங்கள், சமையலறை பொருட்கள், மாணவர்களுக்கு நோட்புக்ஸ் உட்பட ஸ்டேஷனரி பொருட்கள், உங்களின் செல்ல குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்கள், மேலும் அனைத்து வித தரமான பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக மிக உபயோகமானவை. குறைவான விலைகளுடன் தினம் தினம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், பழ வகைகள், மேலும் கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் அனைத்தும். We accept Sodexon Ticket Restaurant. என்றென்றும் உங்களின் ஃபேவரட் சூப்பர் மார்க்கெட் கிங்சன் சூப்பர் மார்க்கெட், ஆப்போசிட் டு ரயில்வே ஸ்டேஷன், ஓசூர். என்றென்றும் உங்களுடன் நாங்கள். ஆயிரம் காலத்து பயிருக்கு ஆண்டாண்டு கால பாரம்பரியம். மேனகா அழைப்பிதழ். ஓசூர் தளி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது ஹேமா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். இப்பகுதியில் பல நாட்களாக 47 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மாலை நேரத்தில் குடித்துவிட்டு அப்பகுதியில் சாலையில் விழுந்து கிடந்து வந்ததாக தெரிகிறது. தினமும் அவரை ஹேமா இன்ஜினியரிங் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் தூக்கி வந்து எதிரே உள்ள கொட்டகையில் படுக்க வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இதேபோல் கடந்த நாளன்று அடையாளம் தெரியாத அந்த நபர் குடித்துவிட்டு வழக்கம் போல் சாலையில் விழுந்து கிடந்துள்ளார். அவரை காவலர்கள் கொட்டகையில் கொண்டு சென்று உறங்க வைத்துள்ளனர். இந்நிலையில் வழக்கம் போல் காலையில் தேநீர் வாங்கி சென்று காவலர்கள் அந்த நபரை எழுப்பியுள்ளனர். அவர் எழாததால் உடனடியாக ஓசூர் விஜய் மருத்துவமனைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மருத்துவர்கள் அந்த நபர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து நடந்த விசாரணையில் அந்த நபர் தளி ஒன்றியம் ஜவலகிரியைச் சேர்ந்தவர் என்பதும் அவருக்கு 2 மனைவிகள் உள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதில் ஒருவர் 20 வயதை ஒத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் குறித்து தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓசூரில் மோட்டார் சைக்கிள்களில் முறையாக நம்பர் பிளேட் எழுதாத 55 வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையாளர் மற்றும் சேலம் துணை போக்குவரத்து ஆணையாளர் உத்தரவுப்படி ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சுரேஷ் தலைமையில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அசோக்குமார், தனபாலன் ஆகியோர் கடந்த 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 500 இருசக்கர வாகனங்கள் உள்பட மொத்தம் 800 வாகனங்களை சோதனை செய்தனர். இதில் மத்திய மோட்டார் வாகன விதிகள் 50 மற்றும் 51 படி முறையாக பதிவெண்கள் எழுதப்படாத 55 வாகனங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதமாக 34,450 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. அனுமதிக்கு புறம்பாக தமிழ்நாடு வரி செலுத்தாமல் இயங்கிய கர்நாடக ஆம்னி பஸ்களிடம் 7,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டது. அதேபோல கர்நாடக ஆம்னி பஸ்களிடம் தமிழ்நாடு சாலை வரியாக ரூபாய் 1,85,000 வசூலிக்கப்பட்டது. மேலும் தகுந்த அனுமதி சீட்டு இன்றியும் சாலை வரி இல்லாமல் இயக்கிய 2 ஆம்னி வாகனங்கள் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கனரக வாகனங்கள் சோதனையில் அபராதமாக ரூபாய் 51,375 வசூலிக்கப்பட்டது. தகுதி சார்ந்து புதுப்பிக்கப்படாமல் இயக்கிய 3 பள்ளி வாகனங்கள் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இது குறித்து ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சுரேஷ் பேசும்போது, தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையாளர் உத்தரவுப்படி தொடர்ந்து வாகன சோதனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் யாராவது சாமி படங்களையோ அல்லது நடிகர் நடிகை படத்தையோ மற்றவர்கள் படங்கள் போடப்பட்டிருந்தாலும் பொதுமக்களுக்கு புரியும் வகையில் தெளிவான எண்களை கொண்டு முறையான பதிவெண் பலகை எழுதப்படாத வாகனங்கள் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரி சுரேஷ் கூறினார். சூளகிரி ஒன்றியம் பெரிய மோதுகான பள்ளியைச் சேர்ந்தவர் 50 வயதுடைய ராணி. இவர் கணவனை இழந்த நிலையில் தனியே வாழ்ந்து வருகிறார். இவர் தனக்கு சொந்தமான 1.6 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியினைச் சேர்ந்த ராஜப்பா என்பவர் கடந்த 6 மாதங்களாக ராணியிடம் நிலத்தை தனக்கு விற்றுவிடும்படி மிரட்டி வந்துள்ளார். கடந்த நாளன்று ராஜப்பாவின் மகன்கள் சங்கர், ரவி ஆகியோர் ராணியின் வீட்டிற்கு சென்று நிலத்தை விற்றுவிடும்படி தகராறு செய்துள்ளனர். இல்லை என்றால் கொன்று விடுவதாகவும் ராணியை மிரட்டியுள்ளனர். ராஜப்பா குடும்பத்தினர் விடுத்த கொலை மிரட்டல் தொடர்பாக ராணி சூளகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் இந்த நில அபகரிப்பு முயற்சி குறித்து ராஜப்பா மற்றும் அவர்களது மகன்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஓசூர் பகுதியின் வேளாண் வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக உள்ளது கெலவரப்பள்ளி அணை. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் தமிழக அரசின் ஆணைப்படி கெலவரப்பள்ளி அணை பாசனத்துக்காக திறக்கப்பட்டது. இதனை கொண்டு ஓசூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் விவசாயிகள் நெல், ராகி மற்றும் தக்காளி உள்பட பல்வேறு சாகுபடிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் முத்தாளியிலிருந்து கொத்தூர் செல்லும் வழியில் கால்வாய் உடைந்ததால் 10 ஏக்கர் நெல் சாகுபடி சேதமடைந்துள்ளது. கெலவரப்பள்ளி அணையின் இடது மற்றும் வலதுபுறம் கால்வாய் பல கிலோமீட்டர் தூரம் அமைக்கப்பட்டு பாசனத்துக்கான நீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் காலை 6 மணி அளவில் முத்தாளியிலிருந்து கொத்தூர் செல்லும் பகுதியில் இருந்த கால்வாய் சுமார் 15 மீட்டர் தூரம் உடைந்தது. இதனால் கால்வாய் சென்று கொண்டிருந்த நீர் நெல் வயல்களில் புகுந்தது. கால்வாய் நீர் அதிகமாக வெளியேறியதால் மண் அரிப்பு ஏற்பட்டு சுமார் 10 ஏக்கர் பரப்பிலான நெல் சாகுபடி சேதமாகியுள்ளது. இது குறித்து பேசிய விவசாயிகள் கால்வாயில் நீர் அதிக அளவு விடப்பட்டதுதான் உடைப்பிற்கு காரணம் என கூறினர். மேலும் இந்த உடைப்பால் நெல் வயல்களில் அதிக அளவு நீர் நிரம்பி உள்ளதாகவும் கால்வாய்கள் சரியாக பராமரிக்கப்படாததே அடிக்கடி உடைப்பு ஏற்படுவதற்கு காரணம் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். டேம் నుంచి வந்து தண்ணில நீ இடத்து பக்கம் வந்து கால்வாயெல்லாம் வடிச்சு போயிடுச்சு. ஒரு 30 மீட்டர் கட்டம் போயிடுச்சு. சீக்கிரம் வந்து இதில் வந்து நீங்கள் எல்லாம் இது ரெடி பண்ணலாம். எல்லாம் ஒரு 10 ஏக்கர் கட்டம் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. நீங்க வந்து இதெல்லாம் சீக்கிரம் ரெடி பண்ணணும். இல்லை இன்னைக்கு என்ன போயிடுது, என்ன நஷ்டமாயிடுச்சு. என்ன போட்டிருக்கீங்க தோட்டத்துல? நெல் போட்டு இருக்காரு சார். நெல்லெல்லாம் போடுச்சு இந்த பக்கம். நீங்க வந்து சீக்கிரம் வந்து ரெடி பண்ணணும். எத்தனை ஏக்கரா போட்டு? 10 ஏக்கரா சார். இதுக்கு முன்னாடி உடஞ்சிருக்கா? இதுக்கு முன்னாடி என்ன அந்த முன்னாடி அது உடஞ்சு போயிடுச்சு. அது கட்டி இருக்கா. இப்ப இதான் அடிக்கடி உடையுதா? இதான் தேய்ச்சி போயிடுச்சு இருக்குது. இப்போ சீக்கிரம் உடனே வந்து இதை ரெடி பண்ணு. தண்ணி இல்லைன்னா போயிட்டே இருக்கு. தண்ணி எல்லாம் போயிடுச்சு நல்லா போயிடுச்சு. நாசம் ஆயிடுச்சு இதெல்லாம் பட்டெல்லாம் நெல் பயிரெல்லாம். சீக்கிரம் வந்தெல்லாம் அதை ரெடி பண்ணணும் சார். காலையில் 6 மணிக்கு வந்துடுச்சு காவிரி. அதுல வந்துட்டு காலையில இருந்து யாருமே வரல. ஒரு 10 ஏக்கர் நிலம் நாசமாயிட்டு இருக்கு. இன்னும் தண்ணி இன்னும் நிப்பாட்டில இன்னும் போதும் இருக்குது. எந்த ஏரியாவில் இது? இது முத்தாளி பஞ்சாயத்துல கொத்தூர் இடத்துல போயிட்டே இருக்கு தண்ணி. அதனால எவ்வளவு ஏக்கரா நிலமெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு? 10 ஏக்கரா. 10 ஏக்கரா. என்ன நிலம்? இதுக்கு இது நெல் பயிர் தான். அதனால என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அர்ஜென்டா கட்டி கொடுங்க சார். தண்ணி வசதி இல்ல, எல்லாம் போயிடுது, இப்போ நாசமாயிடுது. சீக்கிரமா வந்துட்டு கட்டி முடிச்சிடணும்.